அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 4. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம். லியோ டால்ஸ்டாய் எழுதின போரும் வாழ்வும் அல்லது போரும் அமைதியும், வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற நாவலை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஆடியோ புக்ஸ் பார்க்குறோம். அது முடியும் பொழுது அதோடைய குட்டி சம்மரி பார்க்குறோம். இப்போது பகுதி 2 புத்தகம் 4 சம்மரி, சுருக்க உரை அப்படின்னு சொல்லலாம். இப்போது 1812 மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நூல் ஆரம்பிக்குது. இதில் ஏன் 1812 மீண்டும் யுத்தம் ஆரம்பித்ததுன்னு டால்ஸ்டாய் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்கிறார். இவை எல்லாமுமாக இருக்கலாம், இவை தாண்டியும் இருக்கலாம், இல்லை இதில் ஏதேனும் ஒன்றாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நெப்போலியன் படையெடுத்து வரார். இப்போ இந்த விஷயம் அலெக்சாண்டருக்கு தெரிய வந்தோன்னா நெப்போலியனுக்கு அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா ஜெனரல் பலாஷேவ் மூலமாக ஒரு தூது அனுப்புகிறார். அதில் என்ன, அதாவது எழுதலை, ஆனால் சொல்லி மட்டும் அனுப்புகிறார். அப்போ அது எந்த வகை தைரியம் அப்படின்னு தெரில. ஒன்று கடிதத்தில் எழுதியிருக்கணும், அது அவர் எழுதலை, ஆனால் சொல்லி அனுப்புகிறார். ருஷ்ய எல்லைக்குள் ஒரே ஒரு ஃப்ரெஞ்சு சிப்பாய் இருக்கும் வரை நான் சமாதானத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன், இல்லை இந்த சமாதானம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. இதை எடுத்துகிட்டு பலாஷேவ் போகிறார். அந்த கடிதத்தில் அந்த வரி கிடையாது. அவர் என்ன பண்ணுறார், நேராக டாவூட் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் மார்ஷலை சந்திக்கிறார். அவங்களோட சந்திப்பை பற்றி ஒரு நீளமாக போகுது. அவர் எப்படிப்பட்டவர், அந்த டாவூடுன்றவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவர் இவரை மதிக்கவே மாட்டேங்கிறார். பலாஷேவால் தாங்கவே முடியல. தன்னுடைய நாட்டில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே எதிரி படைக்குள் வேறு மாதிரி நடத்தப்படுவது அவரால் தாங்கிக்க முடியலை. ஆனாலும் அவருக்கு வேறு வழி இல்லை. நெப்போலியனை சந்திக்கிறது கடைசியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நெப்போலியன் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முழு காரணம் அலெக்சாண்டர் தான், ருஷ்யா தான். யார் கூடலாம் நீங்கள் கை கோத்தீங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் எதையுமே கேட்கலன்னு சொல்லிட்டு, இந்த யுத்தத்திற்கான காரணம் நான் அல்ல, சர்வ நிச்சயமாக அலெக்சாண்டர், அதாவது ரஷ்ய நாடு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதத்தை கொடுத்து அவரை அனுப்பிச்சிடுறார். இப்போ இங்கேருந்து அவர் கிளம்புறார். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கி, அவருக்கு அந்த அனட்டோல் மேலே இருக்கக்கூடிய அந்த கடும் வெறுப்பு மாறவே இல்லை. எப்படியாவது பழி வாங்கணும், பழி தீக்கணும், இல்லை டூயல் சண்டை கூப்பிடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கிறாரு. அவர் எங்கே இருக்காருன்னு கேள்விப்பட்டு போகிறாரோ அங்கேருந்தெல்லாம் அவர் எஸ்கேப் ஆகி வேறு ஊருக்கு, வேறு நாட்டுக்கு போயிடுறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த யுத்தம் வரப்போகுது அப்படிங்கிறப்ப ஆண்ட்ரூவோட மனநிலை இதை நோக்கி நகருது. இப்போ இவர் மாஸ்கோவுக்கு போகும் பொழுது அங்கே 8 மாறுபட்ட கோஷ்டிகள் இருக்கிறதாக இவர் சொல்கிறார், ஆண்ட்ரூ சொல்கிறார். அதாவது டால்ஸ்டாய் சொல்கிறார் ஆண்ட்ரூ மூலமாக. அது நீங்கள் அத்தியாயம் 9 எடுத்து திரும்ப கேட்டிங்கன்னா தெரியும். 8 கோஷ்டிகளுக்கும் 8 விதமான கொள்கைகள் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு நம்புகிறாங்க, அதாவது அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு நம்புகிறாங்க, அப்புறம் சக்கரவர்த்தி இந்த குழுவை எந்த அளவுக்கு நம்புகிறாரு, பிறகு அவங்களோட கொள்கைகள் நேராக போய் தாக்கணும்னு சொல்கிறாங்களா, பதுங்கி இருக்கணும்னு சொல்கிறாங்களா, சமாதானமாக போகணுன்னு சொல்கிறாங்களா, இப்படி யார் என்னென்ன கொள்கைகள் வச்சுருக்கிறாங்களோ அதை பொறுத்து 8 கோஷ்டிகள் இருக்கிறாங்க. இதில் சில கோஷ்டிக்கு நெப்போலியன் மேலே பயங்கரமான ஒரு என்ன இருக்குது, பயங்கரமாக இவர் மிகப்பெரிய மனிதர், அவர் நம்மளால் தோற்கடிக்கவே முடியாதுன்னு நம்புகிற கோஷ்டியும் இதில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மோதணும்னு சொல்கிற ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி 8 மாறுபட்ட கோஷ்டி இருக்கிற இடத்துல 9வதாக ஒரு கோஷ்டி கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அவர் பூயல்கிட்ட ஆண்ட்ரூ போய் சேர்ற மாதிரி இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்னா, அங்கே இருக்க தலைவர்கள், அந்த 8 கோஷ்டி இருக்கு இல்லையா, 8 கோஷ்டிக்கு 8 விதமான தலைவர்கள் இருக்காங்க. அதில் 8 தலைவர்கள்னால் அதாவது பதவியாக இல்லை, அந்த கொள்கைகள் இருக்கவங்களாம் ஒன்று சேர்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி இதில் ஒருத்தர் தான் பூயல். அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு. அங்கே தான் போகிறார். பூயல் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு எரிச்சலாகவே அவர் கேலி பண்ணுற மாதிரியே பேசுவார். ஆனால் அது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக பூயலை டால்ஸ்டாய் அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்கிறது எங்கன்னா, டிரிசா அப்படின்ற ஒரு முகாமில் நடக்குது. டிரிசான்ற முகாமை பற்றி நடக்குது.
இப்போ யுத்த கவுன்சில் கூட்டம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி மறுபடியும் யுத்த கவுன்சில் கூட்டம் கூடுது. அதில் முகாமோட பாதுகாப்பு எப்படி இருக்குது, தாக்குதல் முறைகள் எப்படி இருக்குன்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அந்த முகாம் வந்து பாதுகாப்பாகவே இல்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. அதை வந்து கட்டமைச்சவர் ரொம்ப கோவப்படுறாரு. இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஒரே கூச்சலாக ஒரு போருக்கு தயாராகும் ஒரு நாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு ஒற்றுமை வேணும் இல்லைங்களா, அது அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறத தான் டால்ஸ்டாய் இந்த அத்தியாயத்தில் சொல்ல விரும்புகிறார். இப்போ இந்த யுத்தத்துலேருந்து மறுபடியும் நம்ம கதைக்குள்ளே, அதாவது கதை என்றால் இந்த குடும்ப கதைகளுக்குள்ளே வந்தோன்னா, இந்த இந்த யுத்த காலத்தில் இருந்து சோனியாவுக்கு நிக்கலஸ் கடிதம் எழுதுகிறார். நான் வந்து சீக்கிரம் வந்துடுவேன், யுத்தம் இப்போ வந்திருக்கு, அதுதான் இப்போ என் கண்ணுக்கு தெரியுது, பிறகு நம்ம நிச்சயமாக ஒன்று சேர்ந்துருவோன்ற மாதிரி எழுதுகிறாரு. இந்த யுத்த முனையில் இந்த அதிகாரிகள்லாம் வந்து ஒரு டாக்டரு, அவரோட மனைவி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 நல்ல மனநிலை அதெல்லாம் காட்டுறாங்க. கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க, விளையாடுறாங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்த முனையில் ரஸ்டோவ் என்ன பண்ணுறாருனா, ஒரு பெரிய பிரச்சனை வருது. முழுக்க முழுக்க ஃப்ரெஞ்சு வீரர்கள் முன்னேறி வந்துடுறாங்க, ருஷ்ய வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஆரம்பிக்கும்பொழுது அங்கேருந்து காலாட்படை வரும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வினாடியில் ஒரு முடிவெடுத்து குதிரைப்படையை டக்குன்னு இவர் கொண்டு எடுத்துட்டு உள்ளே போயிடுறார், சொல்கிறார் ரஸ்டோவ். ருஷ்யாவினுடைய குதிரைப்படையை ஃப்ரெஞ்சை நோக்கி நகர்த்தும் போது, ஃப்ரெஞ்சு படையை நோக்கி நகர்த்தும் போது அந்த இடத்துல அவங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. இதை வந்து ஒரு பாராட்டுவாங்களா இல்லை இது பிரச்சனையாகுமான்னு அவர் யோசிக்கும் பொழுது, இதை பாராட்டி அவருக்கு வீரமான ஒரு மனுஷன், ரொம்ப மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு ஒரு பதவி உயர்வும் கொடுக்குறாங்க. இது ரஸ்டோ பக்கம் நடந்துகிட்ருக்கு. அப்படியே நம்ம நட்டாஷா பக்கம் போனோன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனையில் ரொம்ப மனசு உடஞ்சி போய் வியாதியிலேருந்து நோய் இருந்து அதெல்லாம் இருந்தது இல்லையா, மன கஷ்டத்தில். அப்போ அவர் நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுலேயுமே அவளை வந்து காப்பாற்றவே முடியல. என்னென்னமோ ஆளுக்கு ஒரு மாத்திரை, ஆளுக்கு ஒரு மருந்து. இந்த அத்தியாயங்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக டால்ஸ்டாய் மருத்துவம்ன்றது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இயங்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கொஞ்சம் நகைச்சுவையாகவும் நகைமுரணாகவும் சொல்லியிருப்பார். பிறகு வந்து கடைசியாக இதிலெல்லாம் குணமாகாத நட்டாஷா ஆக்ரபெனா இவாப்னா பெலோவான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், பெலோவா, அவங்க ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. அவங்க வந்து பரிசுத்த நற்கருணை பண்ணுவோன்னு சொல்லி, அந்த பரிசுத்த நற்கருணைக்கு தினமும் அந்த பிரார்த்தனைகளுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு வந்து நட்டாஷா வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வரா, ஓரளவுக்கு குணமடைகிறா, கடவுள் தன்னை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை நோக்கி அவன் நகர்றா. அப்போ தான் வந்து போர் முனையில் இருக்கக்கூடிய என்ன நடந்துட்டுருக்குன்னு ஊருக்குள்ளே 1000 பேச்சு இருந்தாலும் ஒரு தெளிவான சக்கரவர்த்தி ஆணை வர்றதுனால அந்த நற்கருணை நடக்கக்கூடிய அந்த ஒரு தேவாலயத்தில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வெற்றி பெறுவதற்காக ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை நடத்துகிறாங்க. அப்போ தான் மக்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது தெரிய வருது. இப்போ இந்த சக்கரவர்த்தி ஆணையும் இருக்கிறது, அதோட ஒரு பிரகடனம் இருக்கிறது, அதோட ஒரு வேண்டுகோளும் சக்கரவர்த்தி விடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்போது பியர் இப்போ இதெல்லாம் நட்டாஷா பக்கம் போகுது. இப்போ பியர் பக்கம் வந்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த ஏதோ ஒரு இடத்துல இந்த 666ன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, 666 அந்த எண்ணோட பிரச்சனை, அதை பற்றி கொஞ்சம் உள்ள தேடி பார்க்குறாரு. அதில் வந்து இவர் எப்படியாவது இந்த இது இவருடைய பேரை நெப்போலியன் சக்கரவர்த்தியை வந்து எப்படியாவது சேர்த்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி நம்மளும் இதோட சம்மந்தப்பட்டவங்க, நம்ம தான் இதை காப்பாற்றணும், இவர் தான் இந்த வில்லன் அப்படின்னு அவராக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அவர் லட்சியத்தில் வந்து தெளிவாகிறார், நம்ம தான் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அந்த ராஸ்டாப் சைனை போய் பார்ப்பார். அவர்கிட்ட தான் அந்த ஆணை அந்த வேண்டுகோள்லாம் பார்க்கும்பொழுது 2 முக்கியமான விஷயம் தெரிய வரும். நிக்கலஸோடைய அந்த பதவி உயர்வு, இன்னொரு பக்கம் ஆண்ட்ரூ போல்கான்ஸ்கி வந்து கமாண்டர் போஸ்டிங் வந்திருப்பார். ஸோ இதை போய் வீட்டில் சொல்லணும், யார் வீட்டில், ரஸ்டோவ் வீட்டில் சொல்லணும். ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயம், இன்னொன்று ஆண்ட்ரூ பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு ஒரே யோசனை. இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது பியரை பார்த்த உடனே நட்டாஷா ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண்ட்ரூ விஷயத்தை பற்றி நிக்கலஸ் விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ இவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது, ஏற்கனவே அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ற ஒரு குழப்பம், ஆனால் இன்னும் அவங்க ஆண்ட்ரூ பற்றி பேசுகிறாங்க. அதனால் இனிமேல் இந்த பொண்ணை பார்க்காம இருந்தோன்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும், நம்ம வந்து நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து பியர் எடுத்திருக்கார். இந்த முடிவை அவர் வந்து கடைபிடிக்க போகிறாரா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது நம்ம பெட்டியா, அதாவது நட்டாஷாவுடைய நிக்கலஸ் நட்டாஷாவுக்கு கடைசியாக ஒரு குட்டி தம்பி பெட்டியா ரஸ்டோவ், அந்த பையனுக்கு இப்போ 15 வயசு ஆயிடுச்சு. அவன் இப்போ வந்து சக்கரவர்த்தியை பார்த்தே ஆகணும், சக்கரவர்த்தியின் மேலே வந்து அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளோ ஒரு மோகமும் ஒரு பிரியமும் நேசமும் ஒரு வெறியும் இருக்குன்றதை வந்து இந்த சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு பெட்டியா முயற்சி பண்ணுற அத்தியாயத்தில் டால்ஸ்டாய் எழுதியிருப்பார்.
ஆனால் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நான் இராணுவ வீரன் ஆக போகிறேன் அப்படின்னு பெட்டியாக சொல்லுவான். 15 வயசு தான் ஆகுது, இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க வீட்டில். ஆனால் அதையெல்லாம் மீறி தான் சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்காக பெட்டியாக போகிறான். கூட்டத்தில் போய் நிறைய மாட்டிக்கிறான். இதெல்லாம் நடக்கும் பொழுது கடைசியாக இந்த நூல் எங்கே முடியுதுன்னா, பிரபுக்கள் வியாபாரிகள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. அதாவது யுத்தத்துக்கும் பிரபுக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டுமே அந்த நாட்டினுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அது இங்கேயே சொல்லியிருப்பார். அப்போ இந்த இடத்துல இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்தா தான் அவங்களோட அடிமைகளை தான் வீரர்களாக அனுப்பணும், போருக்கு அனுப்பணும். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை அடிமைகள் கொடுப்பாங்க, அதுக்கான தளவாடங்களும் அவங்களே கொடுக்கணும். அவங்களுக்கான செலவுகளையும் அந்த பிரபுக்களோ அல்லது அந்த வியாபாரிகளோ தான் செய்யணும். இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ சக்கரவர்த்தி அங்கே வராரு. சக்கரவர்த்தியை பார்த்தோன்னா எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் சேர்ந்து பிரதிக்ஞைன்னு முடிக்கிறார். பிரதிக்ஞைனா தீர்மானம், சபதம், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நான் இவ்வளோ பேர் தரேன், நான் அவ்வளோ பேர் தரேன்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிடுறாங்க. இலியாரஸ்டோ வந்து நானே இராணுவத்தில் சேர்றேன், பெட்டியாகவும் சேரட்டும் அப்படின்னு அவரும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டுறாரு. பியர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டுறாரு. இப்படி எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்ததுக்கப்புறம் சக்கரவர்த்தி கிளம்புகிறார். மறுநாள் வந்து நம்ம தானா இவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை நாமளாக கொடுத்தோன்னு எல்லோரும் அழைச்சி போகிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, சொன்னதை செஞ்சு தான் ஆகணும். இப்படியாக யுத்தத்திற்காக ருஷ்யா தயாராகிறதையும், யுத்த களத்தில் ஒரு பக்கம் ருஷ்யா என்ன செஞ்சிட்ருக்கு, அந்த பக்கம் ஃப்ரெஞ்சு படை என்ன செஞ்சிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இந்த போரும் வாழ்வும் புத்தகத்தினுடைய பகுதி 2 புத்தகம் 4 அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம கேட்டே இருப்போம். அடுத்து வந்து பகுதி 2 புத்தகம் 5 உங்களுக்காக இருக்குது. இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். தேன்கூட்டிற்காக உங்களுக்கு விளக்கி சொன்னது, இந்த சுருக்க உரையை சொன்னது ரே விஜயலட்சுமி. மீண்டும் புத்தகம் 5 சந்திப்போம். அன்பின் வணக்கம்.